ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம அம்மோபி லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ நிறைய நம்ம அம்மு விளாக்ஸில் நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறீங்க. ஸோ அவங்க யாருக்குமே நான் யார், நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஹஸ்பண்ட் பிளா 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 அது எல்லாருமே அது எதுவுமே தெரியல. அவங்க நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க ஒரு ஆளுக்கு நான் கமெண்ட் பண்ணாலுமே புதுசாக இன்னொருத்தவங்க திருப்பி அதையே கேட்குறீங்க. அதனால சரி ஓகே, நம்ம ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னடா பக்தி பரவச நிலையில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல சிக்கல் சிங்கார வேலை கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே இன்னைக்கு விளக்கு பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. விளக்கு பூஜை நான் போகிற டைத்தில் விளக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு அங்கேருந்து அந்த குங்குமம் அப்படி போடுவோம்ல, அந்த குங்குமம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் வச்சு விட்டு ஏதோ அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியல. நான் போகும்போது அந்த விளக்கு பூஜையில் இருந்த குங்குமத்தை ஒரு வயசான அம்மா எல்லாருக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் போய் நிற்கவும் அந்த அம்மா இங்கே வச்சு விட்டு, நான் சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றப்ப இங்கே வச்சு விட்டாங்கன்னு அவங்க கிட்ட அங்கே வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு முடியல. அவங்களுக்கும் தெரியல. அவங்க இங்கே வச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, சாமி உனக்கு எல்லாம் கொடுப்பாரு அப்படி சொல்லலை. சாமி இந்த பொண்ணு வேண்டுனது எல்லாம், முருகா இந்த பொண்ணு வேண்டுறது எல்லாத்தையும் செய்ப்பா அப்படி சொல்லிட்டு இங்கே வச்சாலாம் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது தெரில. அதுக்கப்புறம் முருகரை கூப்பிட்டா, நம்ம எப்பயுமே முருகரை கூப்பிட்டாலே பட்ட பரவசமாக இருப்போம். ஸோ அதனால அந்த பட்டை குங்குமம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு எனக்கு என்னமோ அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சா. அதனால நான் சரி எதுவுமே அழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோ மூச்சு முட்டை பேசி. ஃபஸ்ட்டில் நம்ம இப்படி தான் பேசிட்டு இருப்போம். அப்போலாம் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருப்போமா. கொஞ்ச நாள் ஒரு 20 செகண்ட் பேசும்போதே நமக்கு அப்படியே மூச்சியே விட முடியல, அப்படியே இறைச்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஜாலியானா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். அதனால ஜாலியாக என்னோட ஃபேஸ் பார்த்தாலும் தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் கோவில் போயிட்டு வந்தேன், நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்கிறீங்களே, அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் வண்டி போகும், டிராக்டர் போகும், பஸ் இந்த இடத்துல பிபிச்சே ஆரன் அடிப்பாங்க. இது மாதிரி எல்லா விஷயமும் நடந்துட்டுருக்கோம். என்ன எப்பயாவது தான் அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி. அது எப்படின்னா நைட்டு 10-12 மணிக்கு மேலே அந்த டயத்தில் தச்சு நம்மளை தூங்க விட வீடியோ எடுக்க விட மாட்டான். அவன் என் பக்கத்தில் படுன்னு சொல்லிட்டு ஒரே அழுவான். இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் மீறி உங்களுக்கு வீடியோ வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் விஜய சாமுண்டீஸ்வரி. எல்லாருக்குமே விஜின்னு நான் சொல்லிக்குவேன். ஆனால் நம்மளோட வீட்டில் எல்லாரும் கூப்பிட்றது பார்த்தீங்கன்னா அம்மு. அதனால தான் நம்ம இப்போ நியூ சேனல் அம்மு விளாக்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ப்ரைவேட் ஜாப் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ப்பரேட் கம்பெனி தான். பட் ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தச்சு, அவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஸ்கூல் போயிட்டு இருக்கான் குழந்தை. எனக்கு ஒரு பையன், அவன் பேர் தச்சு. அவன் எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா நைனா, அம்மா தெரியும், அம்மா ஹோட்டல் வச்சுருக்குறாங்க. நைனா ஆட்டோ டிரைவர். அம்மா எல்லாருமே வீட்டுக்கு பக்கத்தில், இங்கே இப்போ நான் இருக்கிற இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் தள்ளி வீடு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது எதனால் தெரியலை அப்படின்னு கேட்குறீங்களா, இல்லை திருப்பி அந்த விஷயத்த கேட்டு என்னை கஷ்டப்படுத்தணும்னு கேட்குறீங்களா, இல்லை என்னத்துக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட் ஆனால் ஒருத்தவங்களே கரெக்டாக அந்த பர்டிகுலராக நான் ஒருத்தவங்க நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க பண்ணுற கமெண்ட் அப்படி தொட்டாக்கா தெரியும் அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு முன்னாடியும் போய் சொல்லியிருக்கிறேன், நான் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபரும் போய் அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, எதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு. ஆனாலும் அவங்க மீறி எதனால கேட்குறாங்கன்னு தெரியல. எனக்கும் எதுவும் அவங்கள்ட்ட சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. மியூச்சுவலாக நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம், அதை பற்றி கேட்க வேணாம். உங்களுக்கு பார்த்தாலே எனக்கு தெரியும், எனக்கு குழந்தை இருக்குன்னு தெரியும். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகிருப்பேன்னு தான் தெரியும், தாலி போடலைன்னு தெரியும். அப்போ நான் டைவர்ஸ் ஆகிருக்கோம். ஏதோ ஒன்று அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஏன் அதை ரிப்பீட்டாக கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவே எதனால் கேட்டாலும் ஓகே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
எனக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் தனியாக இருக்கிறாங்க, நான் தனியாக இருக்கிறேன். நான் தச்சுவோட ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு நல்ல லைஃப்குள்ளே தான் இருக்கேன். அம்மா நைனா நானும் தச்சு, என்னோட குட்டி கூண்டுக்குள்ளே நானும் அம்மா நைனா தச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அபி, கிட்டு, ஸ்ரீ பாப்பா, ஆன்டி, நிம்மி எல்லாரும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு அழகான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறோம். ஸோ எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து அபிக்கு யார் யாரா நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. நிறையா பேர் அதை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நான் யாருன்ட்டு. நான் வந்துட்டு அபியோட ஓன் சிஸ்டர். நான் பிறந்ததுக்கப்புறம் அபி பிறந்தா எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து. நான் ஆனால் 2 பேர் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா என்னத்துல. ஆனால் நிறைய பேர் கிச்சுவும் நீங்களும் அக்கா தங்கச்சான்னு கேட்டீங்க. கிச்சுவும் நானும் வந்துட்டு ஒரே மாதிரி தெரிஞ்சிரோமானும் தெரியல, நானும் அபியும் வேற மாதிரி தெரியறோமானும் தெரியல. ஆனால் வந்து நானும் அபியும் அக்கா தங்கச்சி. கிச்சு என்னோட கொழுந்தன். நிறைய பேர் வந்துட்டு அபிக்கு நீங்கள் நாத்தனாரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, அபிக்கு தான் நான் அக்கா, கிச்சுக்கு தான் நான் கொழுந்தனார். அபிக்கு நான் அக்கா. நிறைய பேர் திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்க. கிட்டு நல்லா இருக்கிற அப்படி ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிறான். அதனால தான் இன்னும் வீடியோஸில் எதுலையுமே காட்டல. ஒரு 16 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் தான் நான் திருப்பி போவேன் கிட்டுக்குட்டியை பார்க்கறதுக்கு. அவர் டெய்லி வீடியோ கால்லலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அவரும் நல்லா இருக்கிறாரு. ஸ்ரீகுட்டியும் நல்லா இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு ஸ்ரீகுட்டிக்கு ஒரு விளையாடுறது ஒரு பொம்மை கிடைச்ச மாதிரி நம்ம கிட்டுக்குட்டியை தொட்டு விளையாண்டுக்கிட்டு, மூக்கு பிடிச்சிக்கிட்டு, கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி மாதிரி நல்லா விளையாண்டுட்டு தான் இருக்கிறான். நிறைய பேர் Q&Aல நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறீங்க. அதுக்கும் கண்டிப்பாக நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். இது ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதில் வந்து நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. நான் அதை இப்போ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணுறப்ப தான் தெரியுது, இவ்வளோ கொஷின் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் என்கிட்ட கொஷின் கேட்கணும் அப்படின்றதாக்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு சி செக்ஷனான்னு எனக்கு கேட்டிருக்கேன். இல்லை, எனக்கு தச்சு வந்து நார்மல் தான். அவன் பிறந்ததுலாம் ஒரு பெரிய கதை. அது ரொம்ப இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்கா கிட்டத்தட்ட அப்படி பெருசாக போயிட்டே இருக்கும். அது மாதிரி அவன் செஞ்ச சேட்டைகள்லாம் வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி தான். உங்கள் யாருக்காவது என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி வேணும், இல்லை டெலிவரி ஜேர்னி ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் திருச்செந்தூர் போயிருந்த ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அது இப்போ தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வந்தோம். அபி ஊர்லேருந்து போயிட்டு அப்படியே வந்தோம். அந்த ஷார்ட்ஸில் வந்து நிறையா எனக்கு வந்து ஆறுதல் சொன்னீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. நிஜமாக எப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்படி நான் இப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னாக்கா, அபியாக இருக்கட்டும், என்னோட அக்காவங்களாக இருக்கட்டும், எப்படி எனக்கு வந்துட்டு இல்லைடா அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி ஒரு ஆறுதல் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவே அப்படியே டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு கமெண்ட்டும் நான் பார்க்குறப்பையும் யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 2 நாள் ஃபுல்லாக ட்ராவல் இருந்தால் இன்னைக்கு காலையிலையும் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஃபாஸ்டிங், சாட்டர்டே இது டியூஸ்டே வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு பெருசாக ஃபோன் எதுவுமே எடுத்துக்கல. ஆஃபீஸ்லேருந்து கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். சரி, இப்போ அந்த வீடியோவையும் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா இருக்குது இந்த ஃபீல். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு சொல்கிறதா இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். எனக்கு எந்த சில நேரம் எனக்குள்ளேயும் ஃபீலிங் எல்லாமே இருக்கும். நானும் உடஞ்சி அழுகுவேன். அதுக்கப்புறம் நானே இருந்துச்சு ஒன்றும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் போவேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக நிறைய கமெண்ட் பண்ணுறப்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லைடா, தட்டி விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே சும்மா வீடியோக்காக அப்படின்னு நான் சொல்லலை, சீரியஸாகவே வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சில டைம் வந்து நான் ஃபீல் பண்ணி அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நார்மலாக நான் ஃபீல் பண்ணிட்டு இப்படி ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கும். அது என்னன்னு போய் பார்த்தாக்கா இது மாதிரி லவ் யூக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் அங்கே பார்த்தீங்க நாகப்பட்டினத்துலேயே நிறையா பேர் வந்துட்டு நம்மளை பார்க்குறீங்க. பார்த்து அப்போவே வந்து பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் உங்கள்கிட்ட பேசவே இல்லை, நான் உங்களை இங்கே அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அங்கேயே வந்து பேசினாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து திருச்செந்தூரில் ஒருத்தவங்க நம்மளை கண்டுபிடிச்சி, ஆனால் அவங்களும் அங்கே பேசல. கமெண்ட்ல வந்து சொன்னாங்க நான் உங்களை திருச்செந்தூரில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்ககிட்ட நான் அப்போ சொன்னேன்னா என்னன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் என்னை கண்டுபிடிச்சி எனக்கு கரெக்டாக கமெண்ட் வந்து பண்ணதுக்கு. இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். நிறையா கமெண்ட்ஸ் இருக்குதான். நான் உங்கள் யாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நைட் உட்காந்து எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன்.
அப்புறம் இன்னும் சில பேர் வந்துட்டு அபி வந்து நான் வந்து ஸ்ரீ பாப்பாவையும் கிட்டுக்குட்டியையும் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அபி வந்து தச்சுவை பார்த்துக்கல அப்படின்லாம் நிறைய ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அது நான் ரிமூவ் பண்ணிட்டேனா வச்சிருக்கேனான்னு தெரியல. அது வந்துட்டு கிடையவே கிடையாது. அபி வந்து தச்சுவை பார்த்துக்கிட்ட மாதிரி நான் ஒரு 1-2% மட்டும்தான் ஸ்ரீ பாப்பாவையும் கிட்டுவையும் நான் பார்த்துருப்பேன். ஏன்னா அபி அவ்வளோ நான் வந்து டெலிவரி எனக்கு ஆணிச்சு இப்படி குழந்தைய தூக்கி கொடுத்தது தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அபி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பாப்பா. நம்ம தச்சுக்கு வந்துட்டு நான் டைப்பர் எதுவுமே போட்டு விடலை. கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 மாதம். ஏன்னா அது கொரோனா டைமு. அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். அது கொரோனா டைமு. ஸோ அவனுக்கு நான் டைப்பர் எதுவுமே போட்டுக்க மாட்டேன். அவன் உச்சா பெஞ்சனா டபக்குன்னு அவன் மூஞ்சிக்கு கைக்கு மூக்குக்கு பக்கத்தில் கிண்ணம்லாம் இருந்துச்சுன்னா அப்படி தான் அடிச்சு வச்சிருவான். அதை வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இவன் தூங்காமல் உட்காந்து பார்த்துட்டுப்பான். அவன் லேசாக உச்சா போனாலும் உடனே துணியை மாற்றுறது, தூங்கவே மாட்டான். கிட்டத்தட்ட இது நான் வந்து சும்மா வீடியோக்காகன்னு சொல்லலை, ப்ராமிஸாக சொல்கிறேன். அபி வந்து ஒரு 3-4 மாதம் தூங்கவே இல்லை. முழிச்சு உட்காந்தே இருப்பான். அவனை படுக்க போட்டு உட்காந்தே தான் இருப்பான். நமக்கு அந்த டயத்தில் வந்து தூக்கம் நிறையா தேவை. நம்ம அந்த இடத்துல டிப்ரெஷனில் இருப்போம். எதுக்கு கோபுறனே தெரியாது. அபி நம்ம இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஃபீட் பண்ணணும் அப்படின்னாக்கா எழுப்பி கொடுப்பா. நான் கொடுத்துட்டு அவன் வாயை கூட தொடச்சி விடவே மாட்டேன். அப்படியே அபிகிட்ட கொடுத்துருவான். அவள் தான் வாயை தொடச்சி தட்டி அவனை தூங்க வச்சு நம்ம தூங்கிடுவோம். டக்குன்னு ஒரு 1 மணி நேரம் ஆனாலுமே நம்ம தூங்கிட்டு கண்ணை முழிக்கிற டைமாக தான் இருக்கும். நான் உடனே என்ன செய்வேன்னா, அபி இப்போ தானே நான் வந்து ஃபீட் பண்ணேன், அதுக்குள்ளே திருப்பி என்னை வந்துட்டு தூக்கத்தை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை திட்டுவேன். அந்த திட்டையும் வாங்கிக்கிட்டு சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு தச்சுக்கு ஃபீட் பண்ணுறது கொடுப்பா. தச்சு நிஜமாக சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. தச்சு சின்ன வயசில் அப்போ பிறந்த டயத்தில் அவன் பாத்ரூம் போயிருந்தா கூட அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன். அம்மா அப்போ கொரோனா டைம்ங்கிறனால எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா அபி நைனா எல்லாருமே வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ வந்துட்டு தச்சு ஆயிருந்தாலோ இல்லை அவனுக்கு என்ன பண்ணணுமோ அவங்க தான் பண்ணுவாங்க. நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். அவனுக்கு ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் நானாக இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அபி தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் தச்சுக்கு வந்துட்டு இப்போ கல்யாணம் அப்புறமும் அவனுக்கு என்னன்னாக்கா, நான் அக்கா என்னை அம்முக்கான்னு தான் கூப்பிடுவா, அபியை தான் அம்மான்னு கூப்பிடுவா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லி கொடுத்து, இல்லை தச்சு நான் தான் இப்போயும் அவன்கிட்ட கூப்பிட்டு நீ யாரோட வயிற்றுக்குள்ளேருந்து வந்த அப்படின்னாக்கா அபியம்மா வயிற்றுக்குள்ளேருந்து தான் வந்தேன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா வந்து அபி தான். அவனுக்கு ஜஸ்ட் அக்கா தான். பிள்ளைங்க தெருவில் உள்ள பிள்ளைங்களாம் எப்படி என்னை வந்துட்டு அம்மு உட்காந்து கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி வந்துட்டு அவன் என்னை அம்மு உட்காந்து தான் கூப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால தான் மம்மி அம்மா அப்படின்னு கூப்பிட்றான். மற்றபடி வந்துட்டு அவனோட ஃபுல் பாண்டிங்குமே அபிக்கிட்ட தான். அதனால தான் வந்துட்டு அவங்க 2 பேருமே செம க்ளோஸு, செம பாசமாக இருப்பான். அபி வந்துட்டு அவன் மேலே அவ்வளோ உயிராக இருப்பா. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ அவன் கொஞ்சலை அப்படி கொஞ்சலைங்கிறீங்களா, இல்லை ஒரு கேமராவில் ஒரு 10 நிமிஷம் தான் தெரியும் நம்ம மிஞ்சி போனால். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ பாசமாக இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அப்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்துட்டு நான் இனிமேல் வர்ற வீடியோஸில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பேச முடியல, பேட்ரி டவுன் ஆயிடுச்சு, சுகர் பேஷண்ட். ஸோ வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது நான் சொல்கிறதுக்கு மறந்துருந்தேன்னாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நிறையா பேர் வந்து அம்மு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.